தெளிவா தெளிவா ஆ என்னப்பா இப்படி ஐமூஞ்சி ஆயிட்ட ஒரே சோகமாகுறா. ஆமாண்டா, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. என்னப்பா ஆச்சு? ஆமா, மூத்த தலைவர் இருக்கார்ல, சூரிய கட்சி தலைவர். திடீர்னு நேற்று பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்பி போயிட்டார். பண்ணின்னு தானே இருக்காரு. பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கு ஓய்வு தேவை, நிம்மதியான சந்தோஷமான ஓய்வு வேணும். நான் 10 வயசுலேருந்து மக்களுக்காக உழைச்சேன், அதனால் ஓய்வு வேணும், சந்தோஷமான ஓய்வாக இருக்கணும் அதுவும் அப்படின்ற மாதிரி பேச்சு தானே. இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு தலைவர், ஓய்வறியா உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. 10 வயசுலேருந்து. அப்பா 10 வயசா? இப்போ 92 93 வயசு ஆகுது. அப்போனா 10 93 கீழே 10 ஏய், அது வராததை நீ எதுவும் செய்யாத, கணக்கே போடாத. 80 வருடங்களை கடந்து பொது வாழ்க்கையில் இருந்திருக்க. அவர் கொள்கை நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதெல்லாம் தாண்டி இப்படி தமிழக மக்களுக்காக உழைத்த ஒரு தலைவர் இருக்கிறாருன்றது நமக்கெல்லாம் பெருமை தானே. சரிப்பா, சரி, அவருக்கு ஓய்வு வேணா என்ன இது என்ன கஷ்டம்? அவர் முதலமைச்சர் ஆகிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டோம். ஏய், முதலமைச்சரான வேலைலாம் செய்யணும்ல. இப்போ இன்னொரு தலைவர் இருக்காரு அதே கட்சியில், பேராசிரியர். அவரும் சொல்கிறாரு, ஜெயிச்சா கூட அமைச்சர் பதவி அதுக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கிடைக்காது, இளைஞர்களாக வரட்டும் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே சொல்கிறாங்கடா. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. முதலமைச்சர் ஆகிட்டா அப்புறம் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். டேய், ஏதாவது சொல்லுவாங்கடா. வா, எதுவும் சொல்ல மாட்டாங்கப்பா. டேய், ஏதாவது பண்ணிடுவாங்கடா. ஆமா, அவரு முதலமைச்சர் ஆகிட்டா யார் என்னப்பா பண்றது? ஐயோ, அவரை இல்லடா, நீ இந்த மாதிரிலாம் ஏடா கூடமா முதலமைச்சர் ஆகி எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துப்பாங்கலாம் பேசாதடா. அப்படி பேசினா என்ன ஏதாவது சொல்லுவாங்க, போற வழியில என்ன ஏதாவது பண்ணுவாங்கடா. சரிப்பா, அப்புறம் அவரு ஓய்வு எடுத்துக்க கேட்குறாருன்றா. நம்ம அவரு என்னது பேராசிரியர், அவரும் வந்து அமைச்சர் வானன்றாரு. என்னப்பா அப்படி குறைஞ்சினே போனா எப்படிப்பா? ஏற்கனவே வந்து அங்க 4ல் வந்து 2 அப்பீட்டு 3 அப்பீட்டு இவங்களும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்ப யாருப்பா சட்டசபையில போய் அமைச்சரா வேலை செய்யுது? அதானா கரெக்டு. அதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்காங்கல்ல, ஜெயிக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு கட்சியிலும் அடுத்தடுத்த இளைய தலைமுறையெல்லாம் வராங்கல்ல. ஜெயிக்கிறவங்க வருவாங்கன்னா அப்போ இவங்க ஏய் அப்படின்னு நான் சொல்லலடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் அதே கட்சி மேட்ரு ஒன்று சொல்கிறேன் கேளு. சூரிய கட்சியா? ஆமாம், சொல்லுப்பா சொல்லு. ஒரு பாட்டு டீச்சர் ஆகிட்டார். யாருப்பா அது? தளபதி இருக்காரா? நான் ஒரே குத்துப்பாட்டா? ஏய் சி, பாடுறாருடா இப்போ பிரச்சாரத்துலலாம் போய். ஏன்பா பிரச்சாரத்துக்கு போனால் பேசணும், எல்லாரையும் திட்டணும், அதானே இப்போ எல்லாம் பண்ணுகிறாங்க. இவரும் பாட்டு பாடல. இவரும் அது மாதிரி தான், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அப்படின்னு பாட்டு பாடுறாரு. எதிர்கட்சிகளை அந்த மாதிரி சாடுறாருடா. இப்பதான் பாடுறாருன்னா சாடுறாருன்ற இப்போ. ஐயோ, சாடுறாருன்னா சாடுறாருன்னு அர்த்தம்டா. அப்ப பாடலையா? ஐயோ, அதாவது அந்த பாடி அவங்களெல்லாம் வந்து குத்தி காட்டுறாரு. ஏன்பா நீ இப்படி குழப்பாத. இப்ப அவரு பாடுறாரா சாடுறாரா? நீ அதை விட்டுரு. அதையும் வளர்த்துக்க விடவாமான்றே நீ. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இல்லடா, எப்பயுமே அவரு தொண்டர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சுக்க மாட்டார். ஆமாப்பா, கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருப்பாரு. மக்கள் கூட நெருங்கி பழக மாட்டார். அப்படியா? ஆமா. ஆனா இப்போ அவர்கிட்ட பெரிய மாற்றம் இருக்கு. இந்த மாற்றம்ன்றாங்களே, அந்த மாற்றமா? அது வேற கட்சிடா. இவர் நடைப்பயணம் போனார்ல நமக்கு, அது போனதுல இருந்து இப்ப மக்கள் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறாரு. தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப அரவணைக்கிறாரு. அடுத்த தலைவரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்றியாப்பா? நான் ஏன்டா சொல்றேன், அவங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்கடா. ஏப்பா மக்களோட நெருக்கமா அந்த போய் கடையில போய் டீ குடிக்கிறது, வாக்கிங் போறது, மார்க்கெட்ல போய் காய்கறி இந்த மாதிரி சொல்றியா? ஆமா, வாக்கிங் போனா கூட நடந்து போறேன். அங்கேயும் ஒரு பிரச்சாரம் பண்றாரு, மார்க்கெட்ல பாட்டு பாரு. ஆனா இதே மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கையில வந்த பிறகு இருப்பீங்களான்னு நீ கேக்குறியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. எனக்கு நீ ஒரு பாட்டு பாடுறாருன்னு எனக்கு இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்துச்சு. இவரு பாட்டு பாடுறாரா? யாருக்குன்னே நம்ம ஒருத்தர் சொன்னோம், அவரு கூட இந்த தோசை சுடுறது, பிரியாணி கிண்டுறது இதை பத்தி சொன்னாரு. ஒருவேளை அது தலப்பாக்கட்டி பிரியாணியா இருக்குமோ?
இல்லடா தலப்பா கட்டியிருக்காருன்னு ஊருக்குள்ளடா நான் இல்லடா. அவர் என்ன சொன்னோம், அவருக்கு ஒரு வேளை இங்கே எதுவும் கிளிக் ஆகலைன்னா போய் ஏதாவது டிவியில் போயிட்டு சமையல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாருன்னோம். இவருக்கு எதுவும் நடக்கலனா ஏதாவது இந்த டிவியில் போய் பாட்டு போட்டில் கலந்து பாருப்பா அப்படின்னு நீ சொல்றியா? எப்பா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா. பிறந்து பொய்யில வளர்ந்த புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. ஜயா சொன்னதும் பொய்யே, ஜயா சொன்னதும். பார்த்துன்னே இருக்கிறேன், அப்படியே வேத்து விழுது, கையெல்லாம் நடுங்குது, நெஞ்சுலாம் பக்கு பக்குன்னுதுப்பா. ஏய் இதுக்கு தான் நைட் ஷோ தனியா இந்த காசு வீட்டுல திருடி போய் பேய் படம்லாம் பார்க்காதன்னு கேக்குறியா நீ? பா சினிமால இல்லப்பா, டிவிலப்பா. டிவியில பேய் படம் பாத்தியா? இல்லப்பா, வேட்புமனு தாக்கல்பா. ஏண்டா வேட்புமனு தாக்கல் பண்ணா ஏன்டா பக்கு பக்குங்குது உனக்கு? என்னன்னாப்பா, இப்ப வேட்புமனு தாக்கல்னாவே ஒரு மாதிரி இதே ஆயிடுச்சு பாத்தியா. அப்புறம் அந்த பச்சை தலைப்பாக்காரு மேட்ருக்கு அப்புறம் தாக்கல்னாவே தாக்குதல் மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம்பா, நம்ம இன்னைக்கு அந்த சிறுத்தைகள் தான் அவர் தான் முதல்ல போனாரு. நான் அற்புதமான பேச்சாளர், எனக்கு ரொம்ப செம்மையா அப்படியே இன்ட்ரெஸ்டா அப்பதான் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்டா பக்கு பக்குன்னுச்சு? அவர் அங்க காட்டுமன்னார் கோயில்ல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர போறாரு, இதுக்கே உனக்கு பக்கு பக்குந்து? அப்படிதான்ப்பா முதல்ல நினைச்சோம். போறாருப்பா, கூட வேற 5 பேர் போறாங்கப்பா. எனக்கு அது பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. அதான் 5 பேர் வரலான்னு தேர்தல் ஆணையமே சொல்லிச்சாடா. ஏன்பா கபால்னு போய் அங்க அவங்க எதிர்க்க உட்காந்து அந்த 5 பேர்ல ஒருத்தர் பூச்சி இவர் தான் வேட்பாளர்ட்டாருனா, அப்படி சொல்லிட்டு கட்சியில இதுக்கு மூத்த தலைவர் தான் காரணம்னு சொல்லிட்டாருனா அப்படின்னு நீ கேக்குறியா? இல்லப்பா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா. அப்புறம் ஏன் உனக்கு பக்கு பக்குன்னுச்சு? ஏய் உசாரா நீ சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம். அதெல்லாம் அப்பா இன்னொரு பக்கு சொல்லுவாப்பா. இன்னொரு பக்கா? ஆமாப்பா, என்ன பக்கு? இன்னொரு பக்குன்னாச்சு. இதே மாதிரி தான் நம்ம கேப்டன் என்ன பண்ணாரு, வந்தாரு. பாவம் அவர் வேற மணிலே அறிக்கி விட்டாங்க. அது ஒரு அம்மா பெரிய கிரவுண்டா இருக்குது. ஆமா பாவம் அவர் அங்கிருந்து நந்து போனோம். குறைவா இருக்காரு. இல்லப்பா நான் தப்பா சொல்ல, அங்கிருந்து பக்க ஆரம்பிச்சிச்சுப்பா. பக்கு 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 பக்கு. ஒரு கொஞ்சம் இது வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சதுனால கொஞ்சம் மெதுவாக நடந்து போய் இது அது இவர் தான் மாத்திடுவார் வேட்பாளர்னு உனக்கு பயம். இப்போ இவர் கேப்டன் என்ன பண்ண போறாரு? இந்தாப்பா அப்படி சொல்ற, டெய்லி நீ டிவி பாக்குறதே இல்லையா? அங்க போயிட்டு அந்த இது கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்டர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா, இல்ல அப்படியே ஒரு ஃப்ளையிங் ஏர்ல ஒரு சம்மசால்ட் வச்சு கிக் அடிச்சிட்டாருன்னா பக்கு பக்குன்னு இருந்துச்சுப்பா. கிக் அடிச்சிருவாரோன்னு பக்கு பக்குன்னு இருந்தது. ஆமாப்பா. ஆனா கேப்டன் ரொம்ப தங்கமானவர். ஆமா, அன்னைக்கு ஒருத்தர் அடிச்சிட்டாரு, அவரோட பாதுகாவலர் தான். ஆமாப்பா, அந்த பக்கத்துல இருந்தாரு கராத்தே மாஸ்டர், என் பிள்ளை கூட அவர் தான் கராத்தே மாஸ்டர். அப்படி? ஆமா, பகுல்ல குத்தாரு. ஆனா அவர் கராத்தே சொல்லி குத்தோன்னா உன் புள்ள அவர் பகுல்ல குத்தக்கூடாது, குரு மரியாதை இருக்கணும். சரிப்பா சரிப்பா. அதே மாதிரிதான் இவரும் அடிச்சிட்டவன் அடுத்த நாள் மேடையிலேயே அவருக்கு விசிறி விட்டாரு. ஐயோ, இதான் அந்த பாட்டு அப்பயே எழுந்தாங்கப்பா. என்ன பாட்டு? அடிக்கிற கைதான் அன்னிக்கும், அன்னிக்கிற கைதான் விசிறும். போதும். அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமான வேட்புமனு தாக்கல் நடந்திருக்க. அப்ப ஒன்றும் ஆகல. அப்பயும் பக்குப்பா. ஏண்டா இவரு அடிக்கிறாருங்கிற, அவர் வேட்பாளரை மாத்திரான்னு இவரு பாட்டுன்னு போய் வேட்புமனு தாக்கல் செய்யதானே போற தளபதி, அதுக்கே உனக்கு பக்குன்னுச்சு. ஏன்பா இதை கொடுக்க சொல்ல எதிர்கவங்களை பார்த்து நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, இவரு பாடி ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னு ஒரு பக்கு பக்குன்னு இருந்துச்சுப்பா. நல்ல அவரை ஒழுங்கா அது பண்ணிட்டு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு. வழக்கமா அந்த தேர்தல்ல இந்த பிரச்சார காட்சிகள் தான் வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். ஆமாப்பா. ஏன்னா இந்த தேர்தல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குடா. எப்படி வேட்புமனு தாக்கல் செய்யறதே பக்கு பக்குன்னு இருக்கே, இனிமே தேர்தல் எப்படி நடக்குமோன்னு நீ கேக்குறியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஏன்பா நீ பெருசி அகில உலகிய அரசியல்வாதி சொல்றலப்பா, இன்னைக்கு காங்கிரஸ்ல ஏதோ ரிலீஸ்ன்னு சொன்னாங்களே, என்னப்பா அது? ஒருவேளை இப்ப அந்த கொண்டையில் தாழ்வு போனாங்களே, அவங்கள வச்சு தான் படம் கிட்ட ரிலீஸ் பண்றாங்களப்பா. டேய், அவங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றாங்கடா. மேனிஃபெஸ்டோனா தேர்தல் அறிக்கைடா, அதை தான் தேர்தல் அறிக்கை வெளியிட அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓ மேனிஃபெஸ்டோ, சொல்லு.
செருப்பை கழட்டி வாசல்ல விட்டுட்டேனே. ஆமா கத்துக்குன்னு தான் நான் சொல்றேன், சொல்லுப்பா. சரி, அந்த தேர்தல் அறிக்கையில விட்டுருக்காங்க. அதுல என்னப்பா, அதுலயும் வழக்கம் போல மதுதானப்பா. மதுவிலக்கு வந்து அது புள்ளையார் சுழி மாதிரி இப்ப எல்லாரும் தேர்தல் அறிக்கை ஆரம்பிக்கும் போதே மதுவிலக்கு. இது என்ன பண்ணும்பா, இந்த மது விலக்குன்றத முதல்ல விளக்கணும்பா. ஏன்னா எல்லாரும் வந்து எல்லாத்துலயும் மது விலக்குன்றாங்க. சொல்லுவாங்கடா, அப்படிதான் இவங்க கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மீனவர்கள் பாதுகாப்போம். ஏம்பா நீ ஒழுங்கா பச்சா காமெடி பண்றியா? நிஜமாடா சொல். அந்த தேசிய கட்சியில மீனவர்கள் நல்லன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாண்டா, அப்பா பொய் சொல்லாதப்பா. நிஜமாடா. அப்புறம் இந்த நம்ம பக்கத்து நாட்டு சகோதரர்களுக்கு கை கொடுப்போம், அதுக்கு ஒரு தீர்வு காண்போம் அப்படின்லாம் இதில் போட்டிருக்காங்களா? என்னப்பா நினச்சினுக்கிற? நானும் 10 வருஷம் பார்த்தேன்ப்பா. என்ன அழுகப்பா, அவ்வளோ வயிற்றுச்சல்ப்பா, எத்தனை போட்டுப்பா. என்னப்பா இப்போ வந்து காமெடி பண்ற நீ? இப்போ எல்லா தேசிய கட்சியுமே அப்படி கிளம்பிட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டை கொஞ்சம் தள்ளி வச்சியே இருந்தாங்க. சொல்லுப்பா. ஆனால் வந்து தேர்தல் வரும்போது மட்டும் நாங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு இது கூட இன்னொன்று சொன்னாங்க, சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்ட்டாங்க. சேதுனா யாருப்பா? அந்த படம் தர பாலா அவருடைய திட்டம் படம். அது பாலம் அமைக்கிறது, சேதுவை மீடுருத்தி வீதி சமைப்போம்னு பாரதியார் பாடினாரு. அப்போ அது கூட நம்ம இவரோட கனவு திட்டம் ஏதோ சொல்லுவாங்க, பேரறிஞரோட கனவு திட்டம்னு சொல்லுவாங்க. அதற்காக வந்து அந்த கட்சி வந்து ரொம்ப காலமாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை இவர் மூத்த தலைவர் கூட சொல்லியிருக்காரு, அதை எப்படியாவது நிறைவேற்றணும், எங்கள் அண்ணாவுடைய திட்டம் அது அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்ட திட்டம். அதை இவங்க அமல்படுத்துறான்னு சொல்றாங்க. ஏன்பா அது பெரிய திட்டமாப்பா? 10 வருஷத்துல பண்ண முடியாதா? அதை 10 வருஷத்துல அதை பண்ண முடியாதா? அடே பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நடிச்சா எப்படி பண்ண முடியும்னு நீ கேக்குறியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. இவங்க ஏதோ நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ற மாதிரி பண்றாங்களே. விடுதலையான நாள்ல இருந்து இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க, அப்பெல்லாம் இதுக்காக ஏதாவது அணுவை அசைச்சிங்களா அப்படின்னு நீ கேக்குறியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஏன்பா சரி, இந்த தேசிய கட்சி பத்தி சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த கட்சியும் இன்னொரு தேசிய கட்சியும் அதோ இந்த என்னப்பா சொன்னா அது மேனிஃபெஸ்டோவா? அது என்ன தமிழ்? தேர்தல் அறிக்கைடா. மேனிஃபெஸ்டோ. டேய், அவங்களும் ஒரு 10-15 தலைவர் இருக்கார்கள். ஆமாப்பா, நிறைய பேர் இருக்காங்க. இது ஒருத்தரும் ஆமா தேசிய கட்சினாவே அந்த மாநிலத்துல வந்து நிறைய தலைவர்கள் இருப்பாங்களப்பா. ஓ, நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. தேசிய கட்சினா மாநிலத்துல தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, தொண்டர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்றியா? இல்லப்பா, ஊருக்குள்ளேயே அப்படிதான்ப்பா பேசிக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே அப்படிதான் பேசிக்கிட்டோம்டா. இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்னமோ தமிழர்களை நாங்க தான் பாதுகாப்போம், தமிழர்களை நாங்களாம் இது பண்ணுவோம் அப்படின்னு அந்த கட்சி ஏற்கனவே. நீ 2வது தடவை காமெடி பண்றப்பா. ஏய், அவங்க பேசிக்கிறது தான்டா சொல்றேன் நான். தமிழை பத்தி பேசுறாங்க. ஆமா, வெளி மாநிலத்திலேருந்து வந்து ஒரு எம்பி கூட அவர் வந்து ரொம்ப பிடிக்கும், நம்ம பொதுமறை திருக்குறளை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கவங்க தேர்தல் நேரத்தில் தான் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு பத்திரிகையை திறந்து பார்த்தா திருக்குறள்லாம் பேசினவங்க ஐஐடியில் சமஸ்கிருதம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்க இங்கே ஒரு பேச்சு, மத்தியில் ஒரு பேச்சு பேசுகிறாங்களே. அப்போ தமிழக மக்கள்லாம் இழிச்ச வாயர்களான்னு நீ கேட்குறியப்பா? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கடா.